என் தந்தை வழியில் வந்த கர்மாவணி, என் தாய் வழியில் வந்த கர்மாவணிகள், என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு 5 தீபம் விளக்கேத்தி சாமிக்கு தேங்காய் வளம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்க ஜாதகத்தை கொண்டு போய் சாமி பாதத்துல வச்சு இன்னையோட எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு மனசார கும்பிட்டு வாங்க வாழ்க்கையில அசுர வளர்ச்சிக்கு வந்து. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. புனர்பூச நட்சத்திரம் இல்லைங்களாங்கம்மா? புனர்பூச நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம்? அசுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரிசம், திருவாதிரை, புனர்பூசம். புனர்பூசம் வந்து 7வது நட்சத்திரங்க. ரைட். இந்த புனர்பூச நட்சத்திரம் 7வது நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரம் யாருன்னு கேட்டிங்கன்னா ராமர் பிறந்த நட்சத்திரம். ஓகே, என்னங்கம்மா? ராமர் பிறந்த நட்சத்திரம். இந்த ராமர் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார். அவர் ராமர் பிறந்ததுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு வந்து ராமரை நினச்சா எல்லாரும் சரியாயிக்குவாங்கன்னு சொல்லித்தான் ராமருக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் என்னென்ன பலன் நடந்ததுன்னு ஒரு ஐதீகம் உண்டு. ஓகே, இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா, புனர்பூச நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தா அவர் குரு திசையில் தான் பிறப்பார். குரு திசை. இந்த குரு திசையில் அவர் பிறப்பார். எப்போவுமே குரு மகா திசையில் பிறக்கிறது ஒரு புண்ணியங்க. சனி திசை வேறு, கேது திசை இருக்குதுங்க, செவ்வாய் திசை இருக்குது, இதெல்லாம் பாவர்கள் திசைன்னு சொல்லுவாங்க. இந்த குரு திசையில் பிறக்கிறதுக்கு ஒரு பவர் வேணும். அதில் ராமர் பிறந்தார். இந்த குரு திசையில் பிறந்துக்கிறவங்க பாருங்கள், பெரும்பாலும் ஆன்மீகத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. எங்கள் அப்பா கோயில் கட்டி வச்சாருங்க, எங்கள் தாத்தாலாம் ஒரு காலத்தில் பூசாரியாக இருந்தாருங்க, ஒரு காலத்தில் சாமி ஆடுவாருங்க, குறி சொல்லுவாருங்க, சொன்னால் வாக்கு தவறாதுங்க, இப்படி எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த வீடு ஆன்மீக குழம்பாக இருக்கும். அந்த ஆன்மீக வீட்டில் இந்த குரு திசை பிறக்கும். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தாங்கன்னா, யாராவதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாருன்னா அந்த கடனை இவர் தான் கட்டணும். என்னங்கம்மா? புனர்பூச நட்சத்திரம் மற்றவங்க கடன் இது கட்டுங்கன்னு. ஓகே, கையெழுத்து போட்டதுக்காக. ஆமாங்க. இவருக்கு நீங்கள் கொடுங்க, கொடுக்கலைன்னா நான் ஆச்சுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? இந்த ரெக்கமெண்டேஷன் மட்டும் இவங்க பண்ணக்கூடாதுங்க. புனர்பூச நட்சத்திரம் அப்படி புனர்பூச நட்சத்திரக்காரர் அப்படி பண்ணினாங்கன்னா அவர் கட்டலைன்னே இவர் கட்டணும். அந்த வாக்கு மாறாமல் இருக்கு. அப்போது புனர்பூச நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்துட்டா அவர் வாழ்க்கையில் கஷ்டம்னு கேட்டிங்கனாலே, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டாலே முக்காடு போட்டு அழுவாராம். ஓகே, ஏங்க பேசுகிறீங்க, நான் பட்ட கஷ்டமெல்லாம் சின்ன வயசுலேருந்து போகாத இடம் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, எண்ணாத பணம் இல்லை, பார்க்காத துன்பம் இல்லை, எனக்கு இந்த பக்கம் பங்காளி வகை, இந்த பக்கம் தம்பிக்கு வகை, இந்த பக்கம் அப்பா வகை, இந்த பக்கம் நான் வகை, எனக்கு யாருமே இல்லைங்க, நான் அப்படியே காட்டுக்குள்ளே ராமர் மாதிரி வனவேச வாழ்க்கை வாழ்ந்துட்டு கிளம்பார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புனர்பூச நட்சத்திரம் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். ஓகே, அதே இந்த பழமொழி ஒன்று இருக்குது இல்லைங்களா? எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். என்னங்க? எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இளம். ஆமாங்க. ஓகே, அவர் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கிறவர் தன்னைவே இழந்துருவாராம். உண்மையை செய்தவன் சதிகாரன். என்னங்க? உண்மையை செய்தவர் சதிகாரனுங்கண்ண. ஓகே, அப்போ உண்மையை செய்தவர் சதிகாரன்னா இந்த உலகத்தில் உண்மை செஞ்சால் சதிகாரன்னு பட்டம் வாங்கினாரா? இப்போ ராமர் உண்மையாக தான் இருந்தார். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் சீதா தேவியை கடத்திட்டு போனது ராவணன். கடைசியில் ராமர் கோபம் வந்து ராவணனை கொன்னார். கடைசியில் பிரம்மகத்தி தோசை யாருக்கு பிடிக்குது? ராமருக்கு பிடிக்குது. நல்லா இருந்த மனுஷியை ராவணன் கடத்திட்டு போனதுக்காக இவர் சதிகாரம் ஆகிட்டாரா இல்லையா? என்னங்க? ஆமாம், அதானுங்க. அப்போ உண்மையாக இருந்தவர் சதிகாரம் ஆகிட்டார் இல்லைங்கண்ணே. அவர் ஏன் சீதா தேவி அவங்க கடத்திட்டு போகணும்? ராமர் ஏன் மீட்டெடுக்கிறதுக்காக போய் ராவணனை கொல்லணும்? சம்மந்தம் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்து போட்டு உண்மையாக இருந்தவருக்கு சதிகாரன்னு பட்டம் வந்தது இல்லைங்களா? அந்த கோபத்தை தூண்டி விட்டது யார்? ராவணன் தானே. அப்போ அவர் வந்து அது எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். அவர் ராமர் எல்லாத்துக்கும் நேர்மையாக வாழணும், உண்மையாக இருக்கணும், யாருக்கிட்டையும் பொய் பேசக்கூடாது, திருட்டாக இருக்கக்கூடாது, நம்ம வாழ்ந்தது நம்ம பெருமை நம்ம கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அவ்வளவு கரெக்டாக இருந்தவர் கடைசியில் ராமர் வந்து எல்லோருக்கும் நல்லவர், கடைசியில் எல்லாத்துக்கும் இருந்து பெத்த அப்பாவுக்கும் கூட கொல்லி வைக்கிறதுக்கு வராமல் வனவேசமாக காட்டுக்குழுந்தார். அப்போ எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். இப்போ தெரியுதுங்களா? இந்த வார்த்தைகள் வந்து அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறத எல்லோருக்கும் நல்லதாக இருந்தால் நம்ம தன்னை இழந்துருவோன்னு யாராவதுக்கு இந்த பதிவை கேட்டுட்டா அப்போ நம்ம எல்லோருக்கும் நல்லவராக வேண்டாம், முதல் நமக்கு நம்ம நல்லவராக இருக்கலாம். என்னங்கம்மா? அப்படி தானுங்களா? கண்டிப்பாக. எல்லோருக்கும் நல்லவர் தன்னை இழந்தாருன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அப்போ ராமருக்கு இவ்வளவு நேர்மையாக இருந்தவருக்கு இவ்வளவு கஷ்டம் வந்து தன்னைவே இழந்திருக்கிறாரு. அப்போ ராமரை விடவா நம்ம ஒரு மனுஷ பிறவி தானே, நம்ம எதுக்கு நம்ம வந்து அவ்வளவு தூரம் அப்படி இருக்கணும்? நம்ம அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டா கொஞ்சம் காலம் தான் வாழ போகிற அந்த பூமியில், யாருக்கிட்டையும் பகை இல்லாமல், கடன் இல்லாமல், யாருக்கு ஒரு சொல்லு வாங்காமல், அவமானம் இல்லாமல், கெட்ட பேர் இல்லாமல், நமக்கு நம்மளே கல், நம்மளே உளி, நம்மளே சுத்தியில், நம்மளே சிலை,
செய்து நம்மளே கும்பிட்டு நம்மளே இந்த காலத்தை முடிச்சுக்கலான்ட்டு போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக. என்னங்கம்மா? அப்போ குரு திசையில் யாராவது ஒருத்தர் பிறந்தா எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு அவர் 32 வயசுக்கு மேலே தான் ராமருக்கே நல்ல யோகம் வந்தது. 32 வயசு வரைக்கும் போராடினார். அதில் பார்த்தீங்கனாலே அது கவியே உள்ள வரும். ஜென்ம ராமர் வனத்திலே சீதை சிறை வைத்ததும், தீதலாதொரு 3 துரியோதனன் படை மாண்டதும், இன்மை 8 வாலிப பட்டம் இழந்து போனதும், ஈசனா ரூபத்திலே தலையோட்டில் பிச்சை எடுத்ததும், தர்மபுத்திர நாளிலே வனவேசப்படி போனதும், சத்தியமாமுனி ஆற்றிலே யானைக்காலில் தலை வீழ்ந்ததும், உண்மை உற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்ததும். என்னங்க? அப்போ ராவணனை கொண்டுட்டாரல்லங்கன்னு. அப்போ ஜென்மத்தில் குரு வரும்போது ராமர் வந்து படை எடுத்தாருங்களா? அப்போ உண்மை உற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்ததும். அவர் போரில் போய் ராவணனை சாய்க்கிறார். அப்போ அவ்வளோ பெரிய யுத்தகாரகராக மாறி புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஒரு மதம் பிடிச்சுதா இல்லைங்களா ராமர்? அதனால தான் யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணாமல் நமக்களவாக வாழ்ந்துட்டு போயிட்டால் புனர்பூச தப்பிச்சுது. இல்லைன்னா அது மாட்டிக்கு இல்லைங்களா? அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக அவங்கவுங்களுக்கு தகுந்த பிரச்சனைகள் அதுக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டலான்னு நினைக்கிறீங்க. புனர்பூச நட்சத்திரக்கார் வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் கடனாளி ஆயிடுவாருங்கன்னு. ஏன்னா ராமருக்கு சொந்த வீடுங்கிறது நம்மளுக்கு அரசாட்சியில் என்ன சொல்லுதுன்னா, பகுதி காலம் வனவேச வாழ்க்கையை கழிச்சிட்டார் இல்லைங்க. அவர் ஒரு வீடு தோடி அவர் ஒரு ஏசியிலேயே இருந்தார் இல்லை, அவர் காட்டுக்குள்ளே இருந்தார். அப்போ அவருடைய கெட்ட நேரம் முடிய வரைக்கும் காட்டுக்குள்ளே இருந்து காலத்தை கழித்து நல்ல நேரம் வரும்போது சீதாதேவி மீட்டெடுத்தார். கரெக்டு தானுங்கம்மா? அப்படி தானே இருந்தார். அப்போது நமக்கு வீடு வாங்கினா அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர் என்றைக்கு அவர் வீடு கட்டுறாரோ, இந்த சமுதாயத்தில் நம்ம நல்லா இருக்கலான்னு வீடு கட்டினா அது கடனாளியாகி நிம்மதி இல்லாமல் போயிடுமா. அதனால் என்றைக்குமே அவங்க பேரில் கட்டுறதை விட குடும்பத்தில் வேறவங்க பேரில் கட்டலாம். அதனால தான் புனர்பூச நட்சத்திரத்துக்கு மிதுன ராசி வரும், கடக ராசி வரும். கடகம் என்பது 4வது வீடு. கடகம்னா வீடு, வாகனம், சொத்து, இருப்பிடம். இந்த நிம்மதியை தானாகவே இழுத்து விட்டுருமா. அப்போ ஜாதகத்தில் அந்த பவர் தோஷங்கள் வந்து அதிகமாக இருக்கிறனால நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, 21 தலைமுறையிலையுமே பாவங்கள் செய்யாமல் இருந்தால் தான் அடுத்த தலைமுறையாக அந்த சாபங்கள் நீங்கி ஒரு புனிதமான குழந்தைய பிறக்குமா. அப்போ பாருங்கள், புனர்பூச நட்சத்திரத்தில் ராமர் பிறந்தா நான் ஒரு யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். சுபம் அறிமுத்துன்னு யூடியூப்பில் போனீங்கன்னா ஒரு 1000கணக்கான பதிவுகள் இருக்குது. அதில் ஒரு விஷயம் சொல்கிறேங்க. யார் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறாங்களோ அவங்களுடைய தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தர் ராமர் பூஜை பண்ணி மகாபாரத ராமாயணம் படித்து சாமி கும்பிட்டு ராமர் பூஜை பண்ணினதுக்கு அப்புறம் தான் இவர் பிறந்திருப்பார். ராமாயணம் படித்து மகாபாரதம் படித்து ராமாயணத்தை படித்து சுண்டல் பொறிகடலையெல்லாம் வச்சு எல்லாத்துக்கும் விநியோகம் செய்ததுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் ஒரு புனர்பூச நட்சத்திரம் ராமர் பிறப்பாராம். அப்படின்னா பாரு. அப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே ஒரு இது மாதிரி இருக்குது இல்லைங்களா? அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் குரு திசையில் தான் பிறப்பார். குரு திசை மொத்தம் 16 வருஷங்க. இந்த குருன்னா அந்த காலத்தில் ஒரு ஐதீகம் ஒன்று உண்டு. குருன்னா யாருன்னா 16 செல்வம் பெற்று பெருவாழ் வாழுன்னு சொன்னதுக்கு இந்த குரு தான் வாழ்த்துனாராம். அந்த திசை தான் குரு திசை 16 வருஷங்க. அப்போ எப்படி கொண்டு வந்து சேர்த்துறாங்க பாருங்க, அந்த லிங்க் எப்படி சேருது பாருங்க. குரு திசை தான் 16 வருஷங்க. அப்போ குருக்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வேணா அவர் என்ன சொல்லுவாராம்மா, 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொன்னாராம். அந்த 16ங்கிறது எங்கே வந்துச்சுன்னா திசையில் தான் வருது. இந்த திசை இருப்பு தாயுடைய கர்ப்பத்தில் 9 வருஷம் இருப்பு, மீதி 9 வருஷம் இருக்குது இல்லைங்களா? 9 வருஷம் மொத்த 16 வருஷம். இதை 8 வருஷம் வச்சுக்கோங்க. அப்போ மீதி 8 வருஷம் தான் இருக்குது தாயுடைய கர்ப்பத்தில். அப்போ 8 வருஷம் முடிஞ்சோடனே இவர் குரு திசை 8 வருஷம் முடிஞ்சது. அப்போ சனி திசை ஒரு 19 வருஷங்க. 19 ஒரு 8 27 வயசுங்கும் போது இவர் கல்யாண வயசு. அப்போது குரு திசை முடிஞ்சு சனி திசை முடிஞ்சு புதன் திசை 17 வருஷத்துக்குள்ளே இவருக்கு கல்யாணம். புதன் என்பது புதியன விரும்புதல். இட வீடு வாசல் சொத்து சோகம் மனைவி மக்கள் எல்லாத்தையும் அனுசரித்து புதன் திசையில் அவருக்கு எல்லாமே கிடச்சிருங்களாம். அப்போ 17 வருஷம் புதன் திசைனா அப்போ 27 ஒரு 17 வருஷம் வந்துடுதுங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 44 வந்துடுது. 27 ஒரு 17, அப்போ 27 இதில் ஒரு 17 தானே சொன்னீங்க. இப்போ 7 17 30 44 வயசு. இந்த 44 வயசுக்குள்ளே இவருக்கு புதன் திசையில் புதியன விரும்புதல். புதியன விரும்புதல்னா இடம் புதுசு, வீடு புதுசு, வாழ்க்கை புதுசு, தொழில் புதுசு, எல்லாமே புதன் திசையில் இவருக்கு நல்லா இருக்குங்க. கேது திசை 44க்கு மேலே ஒரு 7 வருஷம், 44 ஒரு 7, அப்படி வரும்போது என்னாகுது, 44 ஒரு 7 51 வயசுங்க. இந்த 51 வயசில் கேது. சுக்கிரன் திசை தான் 20 வருஷம் அவங்களுக்கு வந்து யோகங்க.
அப்படின்னா பாருங்கள், 51 வயசுக்கு மேலே 20 வருஷம் சுக்கர திசைன்னு 71 வயசு வரைக்கும் சுக்கர திசை. அப்போ இவர் 50 வயசுக்கு மேலே கடமை முடித்து அந்த சுக்கர திசை நல்ல காலத்திலேயே ரிட்டையர்ட் ஆகி உட்காந்துக்கிட்டே பணம் சம்பாரித்து கடைசி காலத்தில் நிம்மதியாக வாழ்றதுக்கு சுக்கர திசை கடைசியில் வருதுங்கன்னு. 50 வயசுக்கு மேலே வருதுங்க. அப்போ சுக்கர திசை அதை குட்டி சுக்கரன் கொட்டி கமுத்துமா. அந்த காலத்தில் பழமொழிங்க, சின்ன வயசில் சுக்கர திசை வந்தால் ஒரு பையனுக்கு வருதுன்னு வைங்க, ஒரு 17-18 வயசில் ஒரு பையனுக்கு சுக்கர திசை வந்தால் அவருக்கு சின்ன சின்ன பழக்கங்கள் எல்லாம் உருவாயிரும். சுக்கரன்னா தெரியாது அவருக்கு, எல்லாமே சின்ன வயசுகளையே கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேயே அவர் ஆடி அசைஞ்சு எல்லாம் முடிச்சிருவார். அதனால் சுக்கர திசை சம்பாதிக்கிற காலத்தில் பார்த்தா யோகம். அப்படின்னா பாருங்கள், அப்போ சுக்கர திசை 51 வயசுக்கு மேலே தான் புனர்பூச நட்சத்திரக்காருக்கு வருது. இங்கே குரு அங்கே சுக்கரில் முடியுதுங்க. கரெக்டுங்களாம்மா? இங்கே குரு அசுரகுரு, இங்கே வந்து தேவகுரு, அங்கே அசுரகுரு. இங்கே தேவகுருங்கிறது பிறக்கும்போது குரு திசையில் பிறந்தார். குரு முடிஞ்சு சனி முடிஞ்சு புதன் முடிஞ்சு கேது முடிஞ்சு சுக்கிரன் 5ஆவது திசைக்கு வரும்போது அவருக்கு வயசு 70ங்க. அப்போ 70 வயசுக்குள்ளே அவருடைய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் இல்லாமல் ஒரு நல்ல பேரும் புகழோடு வாழ்கிறதுக்கு சுக்கிரன் திசையே நல்ல ஒரு காரணமாக இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு பெரிய யோகம் என்னென்னா, நம்ம குடும்ப பாரம்பரிய வம்சாவளியில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு போகிறது தான் புனர்பூச நட்சத்திரம். அவருடைய வீட்டில் ராமர் சீதாதேவி பட்டாபிஷேகம் பண்ண படம் ஒன்று இருந்துச்சுனாலே அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா, அவர் எல்லாத்தையும் இழந்தார், மீட் எடுத்தோடனே அவருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது இல்லைங்க. அதனால் பட்டாபிஷேகத்தினுடைய படம் பிரேம் எடுத்து வச்சு முறையாக சாமி கும்பிட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது எல்லாம் நீங்கள் வந்து இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களை பற்றி இப்போ நம்ம சொல்லும் போது தான் தெரியுது, ஒருத்தருடைய வாழ்க்கையில் நான் என்னென்ன வயசில் எந்தெந்த திசையை நான் கடந்து போவேன் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு இதில் வருது இல்லைங்களா. இது எல்லாம் தான் உங்களுக்கு கொடுப்பனை இல்லைங்களா. அப்போ இதை வச்சு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நட்சத்திரத்தை சொன்னால் உங்கள் தலையெழுத்தவே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த பதிவில் உங்களுக்கு இந்த ஆழமான விஷயத்தை இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன். சரிங்களாம்மா? கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷங்கம்மா. இது இன்னும் அடுத்தடுத்த நட்சத்திரங்களில் நிறையா விஷயங்களை இன்னும் நம்ம பார்ப்போம். இந்த கோவில் ஒன்று இருக்குதுங்க, அந்த கோயில் ஒன்று உங்களுக்கு கொடுத்துட்றேன். அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தாச்சுன்னு சொன்னால் உங்களுடைய ஜென்ம கர்மவினை தோஷம் அன்றோடு நிவர்த்தியாகும். அதாவது வந்து எதிர்காலத்தை கணிச்சு சொல்றது மட்டும் இல்லாம, சரி, நீங்க வந்து கோவிலுக்கும் போயிட்டு வாங்க, நான் அதுக்கும் வழிகாட்டுறேன்னு சொல்லிட்டு ஆமாங்கம்மா ஒவ்வொரு நட்சத்திர நேயர்களுக்கும் ரொம்ப அழகா வந்து நிறைய பலன்கள் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து வந்து மற்றும் ஒரு நேர்காணல்ல சந்திக்கிறேன். சரிம்மா, சரி, ரொம்ப நன்றிங்கம்மா, வணக்கங்க. ஐயா, புனர்பூச நட்சத்திரத்திற்கு பலன்களை வந்து அப்படியே துல்லியமாக போட்டு வச்சிட்டீங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க பிரச்சனை தீரணும், இல்லை நீங்கள் போயிட்டு ஒரே ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வாழ்க்கை மாறிடும்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரம் எந்த கோவிலில் போய் வழிபட்டுட்டு வரணும்? கண்டிப்பாங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் வந்து இந்த புனர்பூச நட்சத்திரம் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரங்க. ராமரே வந்து பிறந்த நட்சத்திரம். 27 நட்சத்திரத்தில் ராமர் பிறந்த நட்சத்திரங்க. அதனால் இந்த பழைய வாணியம்பாடின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அவங்க கூகுளில் சர்ச் பண்ணும்போது வாணியம்பாடின்னு போடக்கூடாது, பழைய வாணியம்பாடி அததீஸ்வரர். இந்த கோவில் வந்து பழைய வாணியம்பாடி கோயில் பக்கத்தில் இருக்குதுங்க. இந்த கோவிலில் போய் சாமிக்கு 5 விளக்கு தீபம், சுவாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அன்னையோட அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மம் ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வருங்க. சூப்பர்.